நான் உங்கள் BK14 பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழைக்காய் வறுவல் பற்றி பார்க்க போகிறோம். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் வீரப்பூர் ராஜ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்காண்டி இது செய்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் பண்ணதான் நல்லா கழுவணும். ஏன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ண அருவாமனை இருக்குல்ல, அதில் வந்து நிறைய தூசி, அந்த இரும்பு தூள், அந்த மாதிரிலாம் நிறைய டஸ்ட்டு பார்ட்டிகள் இதில் இருக்கும். அதனால் இதை நல்லா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவணும் தண்ணி ஊற்றி. அதாவது அம்மா தான் ஸ்லைஸ் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மொத்தமாக போட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெலிசாத்தான் போட்டிருக்கேன். வீடியோ எடுத்துருக்கோம், பேசக்கூடாதும்மா. நல்லா அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சோம். திரும்ப ஒரு கழுவணும். ஆல்ரெடி அம்மா வந்து 2 தடவை கழுவிட்டாங்களாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 தடவை கழுவலாம். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல தண்ணியில் கழுவணும். நல்ல தண்ணியில் கழுவணும். நல்லா அந்த மாதிரி கழுவி நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுதான் நல்லா கழுவி தூய்மையாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அடுப்பில் போட்டு வைக்க வேண்டியது தான். அடுப்பு இந்த மாதிரி நல்லா தகன்னு எரியணும். எரிஞ்சால் தான் நல்லா வேகும். இந்த சட்டியில் போட்டு அப்படியே தான் அடுப்பில் வைக்க வேண்டும். அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி மூட்டை வந்து ஊற்றிடலாம். அதாவது தண்ணி எந்த அளவு ஊற்றணும்னா இந்த வாழைக்காயை ஃபுல்லாக மூடணும். அந்த அளவுக்கு ஊற்றணும். அந்த அளவுக்கு ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான அளவு, அதிகமாக போட்டக்கூடாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே கழுவிட்டால் முடிஞ்சு. கழுவிட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே வேக வைக்கணும். நல்லா அடுப்பு எரிய வைக்கணும். 2 to 3 minutes. இப்போ வந்து வாழைக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. அடுப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எரிச்சிடணும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். அந்த கலர் வந்து மாறலை. ஒயிட் கலரில் இருக்குதுல்ல, அது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும். கொஞ்சம் அப்படியே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 1 minute. இப்போ பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் போய் அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்குன்னு ரொம்ப குறைய விட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும். மொத்தமாக கொஞ்சம் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்ப்போமா? இப்போ தேவையான பொருட்கள் எண்ணெய், மிளகாய்த்தூள், பூண்டு, கரண்டி, சட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெயை ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு
வறுவல் நடக்குது. இதை எடுத்து போடு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பூண்டை அதில் போட்டுறணும். பூண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு மிளகாத்தூள் பாதி போட்டுக்கணும், நிறைய போடக்கூடாது, பாதி. ஏன்னா அப்போ அந்த அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான். போட்டு உடையாமல் கிண்டணும். வெயில் அடிக்குது, அதனால கொஞ்சம் கொடை பிடிச்சிருக்காங்க எனக்காண்டி, அது அப்படி தான் விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பாதி மிளகாத்தூள் போட்டோமா, இப்போ என்ன கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும் கலருக்காண்டி. உப்பு வேண்டாம், உப்பு போடக்கூடாது. ஏன்னா முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம உப்பு போடுறதா இருந்தால் சால்ட்டு வேணால் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும், தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு நார்மலாக அவ்வளோதான். நல்லா எது வரையும் கிண்டணும்னா அதோட எண்ணெய் போகிற வரையும் கிண்டணும். சொல்றாங்கம்மா. அடியில் பிடிக்க விடாமல் கிண்டணும். இப்போ வந்து பாருங்கள், அடியில் அந்த எண்ணெய் அப்படிங்கிறது பசம் இல்லை. கரெக்டாக அந்த எண்ணெய் அப்படிங்கிறது இல்லை. அவ்வளோதான், ஃபினிஷ். எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நம்ம பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். இப்போது நம் சேனலில் கமெண்ட் செய்த ராஜ் அவர்களுக்கான வாழைக்காய் வறுவல் ரெடி. அந்த எண்ணெய் பிசுக்கு போகிற வரையும் நம்ம வறுத்தாதான் அந்த முறுமுறுப்பு கொஞ்சம் கிடைக்கும் ஃபைனலாக. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பாட்டோட செலிப்ரேட் பண்ணுவோம். பத்திக்கிட்டா போடுறா கீழே, பாடுறா பாட்ட பாடுறா பாட்ட ஐயா
மனமே